தம்பி தேர்தலை விடுங்க. அதான் நீங்க எல்லாருமே செய்யற தவறு. இந்த வாக்கை பற்றி கவலைப்படுகிற ஒருவன் மக்களின் வாழ்க்கை பற்றி சிந்திக்க மாட்டான். ஓட்டையே குறி வச்சு வேலை செய்கிறவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். சாதி மதம் கடவுளை பற்றி சாமியை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி கவலைப்படுவன் சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க அவனுக்கு நேரமும் இருக்காது, தேவையும் இருக்காது. நீங்க சொல்றது தேர்தல பிரதிபலிக்குமா நினைச்சா அதான் தேர்தல் அரசியல். வாக்கு செலுத்துறாங்க செலுத்தல, இது நம் பிறவி கடமைன்னு மக்களுக்காக வேலை செய்யறது மக்கள் அரசியல். இப்ப நீங்க எந்த அரசியலை செய்யறது? எனக்கு சேராமையா தம்பி 36 லட்சம் பேரை போட்டு ஒரு எளிய மகன் தம்பி இந்த பாராளுமன்ற தேர்தல ஒரு தொகுதிக்கு நான் எவ்வளவு செலவழிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? மத்த கட்சிகள் எவ்வளவு செலவழிச்சிருக்கும் சொல்லி நீங்க அண்ணன் தம்பியமா பேசுவோம், ஊடகத்தை விடுங்க. ஒரு 34 கோடி 40 கோடி 50 கோடியா செலவழிச்சிருப்பாங்கல்ல. நான் மொத்தமாவே 3 கோடி தான் செலவழிச்சிருக்கேன் தம்பி. 36,50,000 ஓட்டு போட்டு 3வது பெரிய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தனியா நின்று ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டது ஐயா விஜயகாந்துக்கு அப்புறம் நானும் ஒண்ணு இல்ல. அவர் 40 வருஷம் நடிச்சு புகழ் பெற்ற ஒரு திரைக்கலைஞன் அங்கீகரிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் ஒரு எளிய மகன். எனக்கு என் வேட்பாளர் யாருன்னு தெரியாது. நான் 6 தேர்தலா ஒரு சின்னத்துல போட்டிட்டு அதை எடுத்துட்டு மைக்குன்னு ஒண்ணு கொடுத்த, அதுல 4 பொத்தான வச்சு அது போய் பார்த்தேன். ஆமா நீ என்ன ஜனநாயகம் வச்சிருக்க? நான் உங்ககிட்ட கேட்கிறேன். 75 வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம், 60 வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம். தேசிய மலர், அது இந்தியாவின் தேசிய மலர் தாமரை, அது ஒரு கட்சிக்கு சின்னம். தேசிய மலர்னு என் மகன் படிச்சுக்கிட்டு இருக்கான். தாமரை கொண்டு போய் தேசிய மலரை கொண்டு ஒருத்தனுக்கு சின்னமா வச்சா. கை 50 வருஷமா ஒரு கை 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 கைன்னு ஒரு சின்னம். இந்த சின்னங்கள்ல நேற்றுக்கு முத நாள் கொடுக்குற நாளைக்கு தேர்தல் எனக்கு ஒரு சின்னத்தை. ஒரு பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் நாங்க ஒன்னா மோதணும் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம்? இதுல சம 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 வாய்ப்பு சம உரிமை இந்த ஒரு வார்த்தைகளை வேற நீ போட்டுக்குவேன். ஜனநாயகத்துல சம வாய்ப்பு சம உரிமைன்னு. நீங்க தினம் ஜிம்முக்கு போய் உடம்ப நல்லா வச்சிருப்பீங்க, எனக்கு இடுப்பு கீழே விளங்காது. நானும் நீங்களும் ஒரே கோட்ல ஓடி டிராக்ல ஓடி வெற்றி கொட்ட தொடணும். இதான் ஜனநாயகமா? நீ வச்சிருக்க ஜனநாயகமா? எடுத்துரு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசா சின்னத்தை குடும்பம் சொல்லுவா மோதுவோம். வாக்குக்கு பணம் கொடுத்தால் அந்த வேட்பாளர் 10 ஆண்டு தேர்தல் நிக்க தடைன்னு சொல்லு. சரியான தேர்தல் ஆணையம் சொல்லு. ஒருத்தனை தூக்கு, எவனா காசு விட்டா சொல்லு. 10 ஆண்டு தேர்தல் நிக்க நீ தடையிடானா நல்ல ஜனநாயகம் வந்துடும். இல்லைன்னா பண்ணாயம் தான் இருக்கும். என்ன இப்படி ஒரு கேள்வி? என்ன தேர்தல் ஆணையம் தவறு பண்ணுது நினைக்கிறீங்களான்னு கேட்கிறீங்களே, நீங்க நினைக்கலையா அப்படி? தம்பி